பொல்லேர்னு ஒரு அறை வச்சிருந்தா மொத்தமாக உங்கள் அத்தனை அரசியல் அஸ்திவாரமும் உடஞ்சி காலியாக இருக்குமா இல்லையா? அவர் நிதானமாக இருந்ததுனால நீங்கள் மான மரியாதையோடு தப்பிச்சிங்க மிஸ்டர் எடப்பாடி. ஒருவேளை மதுரைக்காரர்களுக்கே இருக்கிற கோபத்தோட உங்களை திரும்ப அட்டாக் பண்ணியிருக்காரு, அதை டொப்புன்னு ஒரு துண்டை வச்சு மூஞ்சியில் அடிச்சிட்டாருன்னா அசிங்கப்பட்டு போவீங்க நீங்கள். ஸோ ரொம்ப தெளிவாக இருக்கணும் ஒரு தலைமை, ரொம்ப பொறுப்போடு இருக்கணும் ஒரு தலைமை, ரொம்ப அறிவார்ந்த நடவடிக்கையோடு இருக்கணும் ஒரு தலைமை. அதை முதல்ல நீங்கள் கற்றுக்கங்க. இப்போ அன்னைக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா 3 மணி நேரம் லேட்டாக வந்திருக்காரு, மக்கள் கசகசன்னு ஆயிட்டாங்க. இவர் வந்துட்டாருன்றதுக்காக மேலே ஏறி போய் நின்று மைக்க பிடிச்சி எல்லாரும் கொடியை இறக்குங்க கொடியை இறக்குங்க அப்படின்றாங்க. பாரதிய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி வந்து அவங்களும் பாஜகவும் கொடியை வச்சு ஆட்டிகிட்டே திடுறானுங்க. உடனே கொடியை இறக்குங்கப்பான்னு பலமுறை சொல்லிட்டு டே இறக்கடா அப்படின்னு கடுப்பாயிட்டாரு செல்லூர்ராஜ். உடனே மேலே வந்து அவரை இருங்கன்னு சொல்லிட்டு எடப்பாடியார் பேச ஆரம்பிக்கிறாரு. எடப்பாடியார் பேச ஆரம்பித்தோடனே கூட்டம் கலைஞ்சிருது. ஏன்னா ஏற்கனவே 3.5 மணி நேரத்துக்கு மேலே அவங்க நின்று காத்துட்டு இருக்காங்க.